சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் மறுபடியும் பிறப்பது எப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் நம்ம மனசை புதுப்பிக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்தோம். எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணிங்க? கண்ணாடியை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை பேர் இது நான் கிடையாது, என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னீங்களா, மறந்துட்டீங்களா? ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஓகே, அது அப்புறம் மறந்து போச்சு இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். சரி, நம்ம பல வருடமாக நம்ம இது வரைக்கும் அந்த முகத்தை பார்க்கும்போது நான் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம ரெகுலராக சொல்லும் போது நம்ம அந்த மைண்ட்லேருந்து அந்த எண்ணம் மாறும். எப்பொழுது உடல் நான் கிடையாதுன்ற ஒரு எண்ணம் வருதோ அப்போ தான் நம்ம உண்மையிலே ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ராப்பராக போக முடியும். ப்ரைஸ் லார்ட். அப்போது கொடுத்த எக்ஸசைஸை கொஞ்சம் ரெகுலராக சொல்லணும். புரியுதுங்களா? ஓகே. இந்த டீச்சிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். எஸ், நம்ம கேட்டுட்டு புரிஞ்சுது எனக்கு அப்படின்னு சொல்லி விட்டு போனால் பலன் கொடுக்க போகிறது கிடையாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ண 100% அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா வார்த்தை தான், இறை வார்த்தை தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் இறை வார்த்தையை பயிற்சி செய்வது அவசியம். இறை வார்த்தை நாம் வெறும் கேட்பவர்களாக இருந்து நம்மை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுது. ஓகே, மனதை புதுப்பிப்பது மிக மிக அவசியம் அப்படின்னு ரோமர் 12:2 படித்தோம். நம்ம இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். நிறைய பேர் கேட்குற ஒரு காரியம், அன்றைய கடவுளுடைய திட்டம் என் வாழ்க்கையில் என்ன? எத்தனை பேர் அப்படி நிறைய யோசிச்சிருக்கீங்க? நம்ம கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஒரு சிஸ்டர் யோசிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் அவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியலையே. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கு கடவுள் அனுப்பும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு திட்டத்தோடு தான் அனுப்புகிறார். எரேமியா 29:11 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தோடு இந்த உலகத்துக்கு கடவுள் நம்மை அனுப்புகிறார். இந்த உலகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த திட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த திட்டம் தெரியாமல் நீங்கள் என்ன தான் ஆன்மீக வாழ்க்கையில் முயற்சி செய்தாலும் கடவுளுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் கோயிலுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், என்னென்னமோ செய்யலாம், ஊழியம் பண்ணலாம், நற்செய்தி பண்ணி அறிவிக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்னன்னு தெரியணும். இப்போது அவிலா தெரேசம்மாள், குழந்தை தெரேசம்மாள் பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க தங்களுடைய கான்வென்ட் விட்டு வெளியே வந்தது கிடையாது இல்லையா? ஒரு கார்மலைட் சபையில் வாழ்க்கை முழுவதும் அந்த ஒரு கான்வென்ட்டில் தான் இருந்தாங்க. சின்ன வயசில் இறந்து போயிட்டாங்க. இப்போது கடவுளுடைய திட்டம் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இருந்தது? அந்த கான்வென்ட்லேருந்து உலகத்துக்காக ஜெபிக்கணும், நரகத்துக்கு போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபித்து இந்த அவங்கள நரகத்திலேருந்து மீட்டு எடுக்கணும். இதுதான் கடவுளுடைய திட்டம் அந்த அருட்சகோதரியுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவங்க அதை கரெக்டாக செஞ்சதுனால புனிதராக கருதப்படுகிறார்கள். கடவுளுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இப்போ அவங்க நான் தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எல்லாம் தெரியணும் போய் நற்செய்தி பண்ணி செஞ்சுருந்தா ஜீசஸுக்கு பிடிச்சிருக்குமா? ஓகேங்களா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். அன்னை தெரேசால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்திற்கு மக்களுக்காக அதாவது உலகத்தில் மனிதர் என்று கருதப்படாத இருந்த மக்களுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சாங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஓகே. பேப்டிஸ்டா சிஸ்டர், உங்கள் மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அன்னை தெரேசால் போயிட்டு நற்செய்தி பண்ணியிருந்தால் என்ன இருக்கும்? நான் இயேசு கிறிஸ்து உலகம்லாம் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி மேடை போட்டு பேசியிருந்தாங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சிருக்குமா? ஓகே. சவேரியார் பிரான்சிஸ் சேவியர், அவர் ஒரு கான்வென்ட்டில் போய் உட்காந்து ஜெபிக்க போகிறோம் உலக மக்களுக்காக, நற்செய்திலாம் பணியெல்லாம் செய்ய மாட்டேன்னு போயிருந்தாலும் கடவுளுக்கு பிடிச்சிருக்காது இல்லையா? இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுள் எஜமான், நம்ம வேலைக்காரன்னு சொல்கிறோம். வேலைக்காரனுடைய வேலை என்னது? எஜமான் சொல்கிற வேலையை செய்கிறது தான் வேலைக்காரனுடைய வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. எஜமான் சொல்கிற வேலையை விட்டுட்டு அவர் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் எஜமானுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உங்கள் வீட்டில் வேலைக்கு ஒரு அம்மா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
அவங்க நீங்கள் சொன்ன வேலையை விட்டுட்டு மற்ற நிறைய வேலையை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது பிரதர். அப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம்னா முதல்ல நம்முடைய ஜாப்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, நமக்கு என்ன வேலைன்றது முதல்ல கேட்கணும். அதை கரெக்டாக செய்யும்போது தான் நம்முடைய அதிகாரிகளுக்கு பிடிக்கும். அதே போல் தான் ஜீசஸும். இந்த ஜீசஸ் ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது ஒரு திட்டத்தோடு அனுப்புகிறார். அது ஒரு வளமான திட்டம், நல்ல திட்டம் தான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் முதல் செய்ய வேண்டிய வேலை, அந்த திட்டம் என்ன என்பதை நாம் தெளிவாக கேட்க வேண்டும். அந்த திட்டம் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆண்டோடைய திட்டம் தெரியல பிரதர்னு சொல்லி. ஆனால் ரோமர் 12:2 அதுக்கான விடை இருக்குது. யாராவது ஒருத்தர் ரோமர் 12 மறுபடியும் ஸ்லோவாக படிங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே படித்தேன், இல்லை நானே படிக்கிறேன். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எப்போ கடவுளுடைய திருவுளம் எது நமக்கு தெரியும்? இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் நம்முடைய உள்ளம் எப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு மாற்றம் அடைகிறதோ, நம்முடைய மனது எப்பொழுது ரினியூ ஆகுதோ, அப்போ தான் நமக்கு கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியும். ஜீசஸ்க்கு பிதாவுடைய திட்டம் அவருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா தெரியாதான்? ஓகே. அன்னை மரியாளுக்கு அவங்களுக்கு கடவுளுடைய திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னு தெரியுமா தெரியாதான்? தெரியும். இப்போ நம்ம யோவான் ஸ்நானன்ட்டு போய் மக்கள் கேட்குறாங்க இல்லையா, நீர் யாருன்னு கேட்குறாங்க. நீர் மெஸ்ஸியாவா? அவர் என்ன சொல்கிறாரு? நான் மெஸ்ஸியா கிடையாது. நீர் என்ன தீர்க்கதரிசியா? கிடையாது. நீர் என்ன எலியாவா? ஒன்றா கேட்குறாங்க. அவர் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாரு? தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். பாலைவனத்தில் ஒரு குரல் கேட்கும் என்று எஸ்ஐயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த குரல் நான் தான்.